இன்றைக்கி சப்பாத்தி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் ஆப்டான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கூடவே 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த கிரேவி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தியும் தூவி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 நிமிஷம் அந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக மெதுவாக திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனோம்னா எக் கிரேவி ரெடி ஆயிரும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.